சக்ஸஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன் ஃபார் 9th ஜூன். ஸோ நம்ம நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். நம்ம 9th ஜூன் அன்னைக்கு கமாடிட்டி செக்மெண்ட்ஸோட ஈவினிங் பிரேக் அவுட் லெவல்ஸ் நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் லெவல்ஸ் வந்து இந்த 381 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் சைட் போகும், நீங்கள் 80 பைசே ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே நேற்று வந்து மார்க்கெட் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இல்லை இப்போ போய் நீங்கள் பாருங்கள் 9th ஜூன் ஈவினிங்கோட லெவல்ஸ் நம்ம 381 கீழே போகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 80 பைசே உங்களுக்கு ஒரு டிப்பு கொடுப்பான். நீங்கள் கன்ஃபார்மாக 4000 ப்ராஃபிட் மேக் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு அலுமினியம் வந்து டிப்பு கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன். அண்ட் அனதர் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் செக்மெண்ட்டில் 1340ங்கிற லெவல் அவன் கிராஸ் பண்ணி கீழே இறங்கினானா செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1.5 rupees, அதாவது ஒரு லாட்டுக்கு 3750 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து காப்பரும் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஜிங்க்கு வந்து உங்களுக்கு அவன் பை லெவலையும் ஹிட் பண்ணல, செல் லெவலையும் அவன் ஹிட் பண்ணல. ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு சைட் வைஸில் தான் மார்க்கெட் நேற்று இருந்தான். அதனால நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஜிங்க்ல கிடையாது. பட் நேச்சுரல் கேஸில் அதே மாதிரியே உங்களுக்கு செல்லிங் சைடில் உங்களுக்கு ஷார்ட் காலில் என்ட்ரி ஒன்று கொடுத்தா 297 அவன் கிராஸ் பண்ணால் அது கீழே நல்லாவே இறங்கியிருந்தான். ஸோ அங்கே நீங்கள் ஒரு ப்ராஃபிட் 2500 நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் ஆஸ் பர் மை டார்கெட் அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ க்ரூட் ஆயில் நம்ம 8300 கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 50 ரூபா இறங்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே அவன் ஒரு 70-80க்கு 88 சம்திங் எக்ஸாக்டாக அவன் இறங்கியிருந்தான். ஸோ அங்கேயும் நீங்கள் ஒரு 50 ரூபா ப்ராஃபிட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே ஒரு 5000 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 7000 ரூபா, இது ஒரு 7000 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட நீங்கள் வந்து நேற்று நம்மளோட ப்ரெடிக்ஷன் லெவல்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து மார்க்கெட் 9th ஜூனோட ஈவினிங் பிரேக் அவுட் லெவல்ஸ். நீங்கள் அப்படி நேற்று வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க தயவு செஞ்சு போய் வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டையும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணலாம். இந்த லெவல்ஸ் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். இதே மாதிரி எக்ஸாக்டாக தான் நேற்று மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆயிருந்துச்சு. எக்ஸப்ட் ஜிங்க் வந்து உங்களுக்கு என்ட்ரியே கொடுக்கல. அதனால வந்து ஜிங்க்ல நமக்கு வந்து எந்த என்ட்ரியுமே நம்ம எடுக்க போகிறது கிடையாது. பட் மற்ற லெவல்ஸில் வந்து உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருந்தா அப்படி பார்த்துருந்து நீங்கள் என்ட்ரி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸிட் லெவல் கிடச்சிருக்கும், நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே சுச்சுவேஷனை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து 10th ஜூனுக்கு என்னென்ன வந்து பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம நார்மலாக வந்து எந்த இதில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், காப்பர், ஜிங்க், நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில். நம்ம இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸ் எங்கே உங்களுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் எங்கே கிடைக்கிது, நம்ம வந்து எங்கே வந்து எந்த லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து பை பண்ணலாம், எந்த லெவலுக்கு கீழே போகும்போது நம்ம செல் பண்ணணும் அப்படிங்கிற லெவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம்க்கு வந்து உங்களுக்கு 374க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேஸ்ட் ஆன் மை ப்ரெடிக்ஷன். ஸோ based on the analysis and the candlestick patterns and strategy analysis எல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 374 அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு வந்து புல்லிஷாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் நம்ம ஒரு 30 minutes கேண்டலில் போயிடலாம், டே கேண்டில் வேணாம். ஸோ உங்களுக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட் வேஸாக போகிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் பெருசாக புல்லிஷ் பக்கமும் இல்லை, பெருசாக அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து செல்லிங் சைடும் கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே ஒரு மாதிரியாக கொஞ்சம் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. எஸ், ஸ்லைட்டாக செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் இன்னும் போகலங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ். ஐ குட் பி ராங், பட் யா திஸ் இஸ் வாட் மை அனாலிசிஸ் இஸ். பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் சைட் போகணும் அப்படின்னா நீங்கள் 374 அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பையிங் சிக்னல் கிடைக்குது. நீங்கள் டெஃபினட்டாக வந்து அங்கே பை பண்ணிங்கன்னா ஒரு 80 பைசே டிஃப்ரென்ஸில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வரும்போது உங்களுக்கு ஒரு 4000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பையிங் லெவல் இல்லாமல் செல்லிங் லெவல் நம்ம எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கால் என்ட்ரிக்காக நம்ம எங்கே செல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 367.50 பைசல் நம்ம வந்து செல் பண்ணலாம். 367.50 பைசே மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் பண்ணி கீழே இறங்குறானோ அப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ பேரிஷாக தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு 80 பைசே, அதாவது ஒரு 4000 ப்ராஃபிட் ஃபார் 1 லாட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அலுமினியம் செக்மெண்ட்டுக்கு. இதே மாதிரி நம்ம வந்து காப்பர் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1320 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து டவுனில் தான் இருக்கிறான், 1313 ரூபா கிட்ட இருக்கிறான். பட் நம்ம அனாலிசிஸ் படி வந்து உங்களுக்கு 1320 ரூபாயை மேலே கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கிடைக்கிது, நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். செல்லிங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1306 ரூபாய்க்கு கீழே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து கடைசியாக பேஸ் மெட்டல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற பேஸ் மெட்டல்ஸோட ஜிங்கோட லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 363 ரூபா 50 பைசாவில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்
ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் சைடு தான் போகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. லெவல் வந்து 363 ரூபா 50 பைசா அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி எடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் செல்லிங் லெவல் பார்த்தீங்கன்னா 358 ரூபா 50 பைசா. இதில் இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. இது கிட்ட வந்தால் கூட மார்க்கெட் திரும்ப பயர்ஸ் வந்து மார்க்கெட் திரும்ப மேலே புல்லிஷாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 358 ரூபா 50 பைசாவை கிராஸ் பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதை தாண்டி மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ணலாம். ஷார்ட் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு 80 பைசா டிஃபரன்ஸில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு 4000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து ஜிங்க்குக்கு. ஸோ நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். நேச்சுரல் கேஸ்க்கு 315 300 சொல்லி நம்ம ப்ரெடிக்ஷனில் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 308 ரூபாயில் வந்து நல்லாவே புல்லிஷ் பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஒரு 315 ரூபாயை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ஷனு. அங்கே உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு மினிமம் ஒரு 2 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ 315 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பையிங் சைடில் இருக்குது, நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்து உங்களுக்கு 300 ரூபாயை கிராஸ் பண்ணி கீழே இறங்குறான் அப்படிங்கிறப்ப அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்லிங் என்ட்ரி கிடைக்கும். அப்போவும் நீங்கள் அதே மாதிரியே செல் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடலாம் ஒரு 2 ரூபீஸ் டிஃப்ரென்ஸில். அங்கேயும் உங்களுக்கு ஒரு 2500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபைனலாக வந்து ஆயில் செக்மெண்ட். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில். ஸோ இதில் வந்து நம்மளோட பையிங் லெவல் வந்து 8850 ஆகும். செல்லிங் லெவல் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8300 ரூபாயும் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து உங்களுக்கு சைட்வேஸில் வந்துகிட்டு இருந்த மார்க்கெட்டு, அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் கொஞ்சம் கடந்த ஒரு ஹாஃப் அன் ஹவராக தான் 1 ஹவராக தான் மார்க்கெட் நல்லா வந்து பூஸ்ட் கொடுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். பட் நம்மளால் இதை ஷுவராக சொல்ல முடியாது. இந்த ஒரு கேண்டில் வச்சு மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் போகும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக வந்து தீர்மானிக்க முடியாது. வில் ஹேவ் டு வெயிட். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். ஈவினிங் செஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கான லெவல்ஸ் தான் வந்து உங்களுக்கு 8850 ரூபாயை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை ஒரு வேளை மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் போகுது, பேரிஷாக இருக்குது அப்படின்னா லெவல்ஸ் 8300 வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. 8300 கிராஸ் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா ப்ராஃபிட், 50 ரூபா டிஃப்ரென்ஸில் நீங்கள் ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் மை ப்ரெடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். வந்து இது என்னோட சஜஷனாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து எந்த லெவலில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபால்ஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த ஃபேக் சிக்னல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் மார்க்கெட்டில். அந்த ஃபேக் சிக்னல்ஸ்லாம் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவாக நமக்கு வந்து நமக்கு வந்து அந்த புல்லிஷ் மாதிரி காமிக்கும், ஆனால் ஆக்சுவலாக புல்லிஷாக இருக்குது. அது வந்து ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சிக்னல்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்ஸு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது இந்த பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் சேஃப், ப்ராஃபிட் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டண்டான சேனலாக இருக்கும். நம்ம நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனி கமெண்ட்ஸ் இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, கமெண்ட்ஸ் பாக்ஸ் என்னோட பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸோட வந்து உங்களோட தாட்ஸ் வந்து அலைன் ஆகுதா, இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸ் பற்றி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாம். And yes, as usual, thanks for watching my videos and supporting me. Thank you, friends.